விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சிவகாசி. கவுன்சிலிங் கோட் 4680. வாழ்ந்தவர் கோடி, மறைந்தவர் கோடி, மக்களின் மனதில் நிற்பவர் யார்? மாபெரும் வீரர், மானம் காப்போர், சரித்திரம் தனிலே நிற்கின்றார். அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிடர் உடமையடா. ஆறிலும் சாவு, நூறிலும் சாவு, தாயகம் காப்பது கடமையடா, தாயகம் காப்பது கடமையடா. அப்படி தாயகம் காக்கும் கடமைக்கு இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் மேலையும் விழுந்திருக்கு. இந்தியாவின் அரசியல் வரைபடத்தையே, தென்னிந்திய மக்களுடைய எதிர்காலத்தையே சின்னாபின்னமாக்கக்கூடிய கருப்பு சட்டம் நாடாளுமன்றத்தில் கொண்டு வரப்பட்டிருக்கு. இன்று காலையில் உங்க ஸ்டாலின், உங்களில் ஒருவனாக இருக்கக்கூடிய ஸ்டாலின், இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் கருப்பு கொடி ஏற்றி அந்த சட்ட நகலை எரித்து நம்முடைய எதிர்ப்பை காட்டியிருக்கிறோம். தமிழ்நாட்டில் பரவி இருக்கக்கூடிய இந்த தீ டெல்லியை சுட்டெரிக்கும் என்று எச்சரிக்கை விடுத்திருக்கிறேன். இதை எதிர்த்து போராடணும்னா நாம தமிழர்களாக இருந்து எந்த பயனும் இல்லை. இன்னும் சொன்னா, இதை எதிர்க்காத யாரும் தங்களை தமிழர்கள்னு சொல்லிக்க தகுதியும் இல்லை. தலைவர் கலைஞர் தெளிவாக சொல்லிவிட்டு போயிருக்கிறார். கொற்ற குடையா கொள்கையா எது வேண்டுமெனில் கொள்கையை விற்று பிழைக்க வேறு நபர் பார் என்போம். ஆட்சி வரும் போகும் நிலையல்ல. ஐயா அண்ணா வகுத்த கொள்கை போகாது, வாழும் நிலையாக என அன்றே சொல்லிவிட்டார். தேர்தல், ஆட்சி அதிகாரம், இது எல்லாமே நமக்கு இரண்டாம் பட்சம்தான். தமிழ்நாட்டை காப்பாற்றணும்னு தான் ஆட்சிக்கு வந்தோம். இப்போ தமிழ்நாட்டுக்கு ஆபத்துனா திமுக பார்த்துட்டு சும்மா இருக்குமா? உயிரே போனாலும் திமுக இந்த அநியாயத்தை தடுக்கும். வடக்கோடு போர் செய்து தமிழ்நாட்டுக்கு என்ன புதுசா? நல்லாவே பழக்கப்பட்டது தானே. தந்தை பெரியாரும் அண்ணாவும் தமிழினத்தில் ஒரு கலைஞரும் ஏற்கனவே செய்த போர் இது. அப்போ அவங்களுடைய தளபதியாக அந்த போர்ல பங்கெடுத்த இந்த ஸ்டாலின் இன்னைக்கு நானே தலைமை தாங்கி போரை நடத்துகிற கடமையை காலமும் தமிழ்நாட்டு மக்களும் எனக்கு வழங்கியிருக்காங்க. திராவிட பெருந்தலைவக சுழற்சிய வாள் இன்றைக்கு என் கைக்கு வந்து சேர்ந்திருக்கு. போருக்கு நான் தயார், நீங்க தயாரா? சண்டை செய்ய நான் ரெடி, நீங்க ரெடியா? தமிழ்நாடு மொத்தமும் சுத்தி வந்து கேட்டுட்டேன், எல்லாரும் ரெடி. பெரும்போருக்கு பெரம்பலூர் ரெடியா? பெரும்போருக்கு பெரம்பலூர் ரெடியா? வடக்கே கங்கை வரை சென்று வெற்றி கொண்ட ராஜேந்திர சோழனின் அரியலூர் ரெடியா? அரியலூர் ரெடியா? நன்றி. இப்போ நம்ம வெற்றி வேட்பாளர்களை உங்க அனுமதியோடு அறிமுகப்படுத்த போகிறேன். அறிமுகப்படுத்தலாமா? உங்க அனுமதியோட அனுமதிப்படுத்தலாமா? முதல்ல குன்னம் சட்டமன்ற தொகுதி நமது வெல்லும் வேட்பாளர்
அமைச்சர் எஸ் சிவசங்கர் அவர்கள். அரியலூர் அரிமா என என்னால் பாராட்டப்பட்டவர் அமைச்சர், எழுத்தாளர், சிந்தனையாளர், பேச்சாளர், கள போராளி. மகளிருக்கு கட்டணமில்லா விடியல் பயண திட்டத்தை மிக சிறப்பாக செயல்படுத்தி 2 லட்சம் விவசாயிகளுக்கு மின் இணைப்பு வழங்கியும் சிறப்பாக செயல்பட்டு இருக்கிறார். அடுத்து பெரம்பலூர் சட்டமன்ற தொகுதி நமது வெல்லும் வேட்பாளர் டாக்டர் ஜெயலட்சுமி அவர்கள். மருத்துவராக இருந்தாலும் மக்கள் பணியாற்ற வந்திருக்கிறார். இவருடைய அம்மா சரோஜினி அவர்கள் திருச்சி பெரம்பலூர் மாவட்ட மகளிரணி அமைப்பாளராக இருந்தவர். ஜெயலட்சுமி பெரம்பலூர் மாவட்ட மருத்துவரணி தலைவராக பணியாற்றி வருகிறார். அடுத்து அரியலூர் சட்டமன்ற தொகுதி நமது வெல்லும் வேட்பாளர் லதா பாலு அவர்கள். திருமானூர் ஊராட்சி ஒன்றிய பெருந்தலைவர், சிறப்பாக மக்கள் பணியாற்றக்கூடியவர். அரியலூர் மாவட்ட மகளிரின் அமைப்பாளராக 3 முறை இருந்திருக்கிறார். இப்பொழுது மாவட்ட கழகத்துடைய துணை செயலாளராக இருக்கிறார். அடுத்து ஜெயங்கொண்டம் சட்டமன்ற தொகுதி நமது வெல்லும் வேட்பாளர் கண்ணன் அவர்கள். ஜெயங்கொண்டம் சட்டமன்ற உறுப்பினராக இருந்து நல்ல பல திட்டங்களை இந்த தொகுதிக்கு கொண்டு வந்தவர். கடந்த 5 ஆண்டுகளில் இந்த தொகுதிக்கு மட்டுமே 2107 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டப்பணிகளை கொண்டு வந்திருக்கிறார். இந்த 4 பேருக்கும் உதயசூரியன் சின்னத்தில் நீங்கள் எல்லாம் பெருவாரியான வாக்கினை வழங்கி வெற்றி பெற வைக்கணும். 4 பேருடைய வெற்றியும் உறுதியா? சத்தமா? இன்னும் சத்தமா? நன்றி. வேட்பாளர்கள் இப்போ உட்காரலாம். உங்க சீட்டு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, உட்காருங்க. இந்த அரியலூர் பெரம்பலூர் மாவட்டங்களுக்கு நம்ம திராவிட மாடல் ஆட்சியில் செஞ்சு தந்திருக்கக்கூடிய நலத்திட்ட பணிகளை சில முக்கியமானவற்றை நான் குறிப்பிட்டு காட்ட விரும்புகிறேன். சிலவற்றை மட்டும். அரியலூரை பொறுத்த வரைக்கும் பல ஆயிரம் பேருக்கு வேலை வாய்ப்பு தரக்கூடிய ஜெயங்கொண்டத்தில் காலனி தொழிற்சாலை, கங்கை சோழபுரத்தில் மாபெரும் அருங்காட்சியகம், மாமன்னர் ராஜராஜன் பிறந்த ஆடி திருவாதிரை நாளை அரசு விழாவாக அறிவித்து கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஜெயங்கொண்டம் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிக்கு புது கட்டடம், ஜெயங்கொண்டம் அரசு மருத்துவமனை மாவட்ட தலைமை மருத்துவமனையாக தர உயர்வு, ஆண்டிமடத்திற்கு புதிய தீயணைப்பு நிலையம், அரியலூர்ல 8 கோடி ரூபாய் மதிப்பில் புதிய பேருந்து நிலையம், மருதையாற்றின் குறுக்கே தடுப்பணை, அரியலூர்ல புதிய நூலக கட்டடம். அதே போல பெரம்பலூர் மாவட்டத்தில் பெரம்பலூர் நகராட்சி மாநகராட்சியாக தரம் உயர்வு, பெரம்பலூர் மாவட்டம் அரும்பாவூர்ல கைவினைஞர்கள் நலனுக்காக பொது பயன்பாட்டு மையம், வேப்பூர் மற்றும் செந்துறை அரசு மருத்துவமனைகளில் புதிய கட்டடங்கள், கொலக்கானத்தம் பகுதியில் துணை மின் நிலையம், வேப்பூர் அரசு கல்லூரியில விடுதி கட்டிடம், குன்னத்தில் புதிய பேருந்து பணிமனை மற்றும் ITI கட்டடம்,
கொலைக்கானத்தம் பகுதியில் புதிய அரசு கல்லூரி, ஆடுதுறை ஆக்கனூர் உயர்மட்ட மேம்பாலம், செந்துறையில் துணை மின் நிலையம், பெரிய வெண்மணியில் அரசு மாதிரி பள்ளி மற்றும் விடுதிகள், ரூபாய் 350 கோடி ரூபாயில காவேரி கொள்ளிடம் கூட்டு குடிநீர் திட்டம், எறையூர்ல புதிய சிப்காட் பூங்கா, பெரம்பலூர் அரசு மருத்துவமனைக்கு புதிய கட்டிடங்கள், பாடலூர் அருகே திருவள்ளக்குறிச்சியில் ஆவின் பால் பவுடர் தயாரிக்கக்கூடிய தொழிற்சாலை. இப்படிப்பட்ட சாதனைகளுக்கு சொந்தக்கார அரசு தான் திராவிட மாடல் அரசு. இத்தனை சாதனைகளை செஞ்சுட்டு தான் உங்களுடைய ஆதரவை கேட்க வந்திருக்கிறேன். விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சிவகாசி. கவுன்சிலிங் கோட் 4680.